உணவின் சுவையே இயற்கை எண்ணெயின் மடியே பேசும் மொழியினில் தெளிவும் என்னுடன் இருந்து பேசி எனக்கு வழங்குவாய் உன்னாசி தனிமரம் பொருளே என் தாய் தமிழ் மொழியே உம்மையும் அவையோரையும் வணங்கி தமிழன்னை மடியில் மயங்கி செந்தமிழில் இயங்கி பேசப் போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. குள்ள உருவம், குறும்பு பார்வை, சீவாத தலை, விரிந்த நெற்றி, பரந்த மார்பு, அழுக்கில்லாத உடை, கரை படிந்த பற்கள், கவலை இல்லாத தோற்றம், நறுக்கப்பட்ட மீசை, சிறிதளவு வெளிவந்த தொப்பை, செருப்பில்லாத கால், நகை தவழும் முகம், இடுப்பில் பொடி மட்டை, கையில் வெற்றிலை பாக்கு பொட்டலம். இந்த தோற்றத்தோடு காட்சியளிக்கும் ஒரே ஒருவர் ஆங்கில புலமையில் அமெரிக்கர்களை அலறவிட்ட ஒரு தமிழர். செயற்கரிய செய்வார் பெரியார், செயற்கரிய செய்வார் பெரியார் எனும் வள்ளுவரின் வாய்மொழிக்கு ஏற்ப செயற்கரிய செயல்கள் பண உணர்ந்து மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாது வாழும் ஓர் அறிஞர். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று கூறி தமிழர்களின் உள்ளத்தில் பரந்த மனப்பான்மையை விதைத்தவர் தென்னாட்டு பெர்னாட் ஷா பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர்களை பற்றி பேசுவதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 1909ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாளன்று பிறந்தார். அவர் தனது பள்ளி படிப்பை முடித்த பிறகு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் எம்ஏ பட்டம் பெற்றார். தந்தை பெரியாரின் சமூக சீர்திருத்த கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அரசியலில் அடி எடுத்து வைத்தார். தனது அண்ணல் பறக்கும் பேச்சாலும் ஆணித்தரமான எழுத்துக்களாலும் திராவிட கொள்கைகளை தமிழ்நாட்டிற்குள் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்தார். அவர் தனது தொண்டர்களை தம்பி என அன்போடு அழைத்த போது ஒரு தலைவனுக்கும் ஒரு தொண்டனுக்கும் இடையே இருந்த இடைவெளி தகர்ந்தது. 1949ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய போது அவர் முன்வைத்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற 3 வார்த்தைகள் இன்று வரை தமிழக அரசியலில் ஒரு தாரக மந்திரமாக விளங்குகிறது. அவர் வெறும் அரசியல்வாதி மட்டுமல்ல, ஓர் தலை சிறந்த எழுத்தாளர். ஓர் இரவில் வேலைக்காரி போன்ற நாடகங்கள் மூலமும் திரைப்பட வசனங்கள் மூலமும் சமூகத்தில் புறையோடி போயிருந்த மூட நம்பிக்கைகளை அவர் சாடினார். 1967ஆம்